ஆத்தா என்கிட்ட இருக்கிற ஆடெல்லாம் வித்துருச்சுன்னா இந்த ஆட்டை காணிக்காத்தாரேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆடெல்லாம் வித்துருச்சு. ஆட்டை காணிக்கையா கொண்டாந்துருக்கேன். ஏத்துக்க ஆட்டா. ஏண்டா வேண்டிக்கிட்டேல்ல, ஆட்டை விட்டுட்டு போக வேண்டியதானே, அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டே நிக்கிற? உங்ககிட்ட வேண்டிக்கிட்டேன், ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன், அதுக்குள்ள அவசரப்படுறிய. ராமு, உன்னை என் பிள்ளைமாவது வளர்த்தேன். மனசு கஷ்டமாத்தான் இருக்கு. கோயில் உள்ளவே இரு, வெளியே வராத, கஷ்டப்பட்டுருவாங்க. நான் போயிட்டு வரேன் ராமு. ராமு, அவன் விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ வேற பின்னாலே போகணுமா? வாங்க. எல்லாரும் ஒழுங்கா வந்து வரிசையா நின்று வாங்கி குடிங்க. இல்ல எசக்கு பசங்க வந்து கரெக்டா பண்ணீங்க, யாருக்கு எதுவும் கிடைக்காது. ஆமா, சொல்ல சொல்ல குறுக்க போடுறவன் தர்மபிரபு மாணிக்கண்ண ஏதோ ஆத்தாளுக்கு படைச்ச கூட உங்களுக்கு ஊத்தணும்னு நினைக்கிறாரு. ஒழுங்கா நின்று வாங்கி குடிங்க. ஆமா மரகதம், உன் கையாலேயே இந்த கூழ இதுங்களுக்கு ஊத்து. இல்லைங்க, இந்த கூழ உங்க கையால இந்த ஏழைகளுக்கு ஊத்தினாதான் நீங்க செஞ்ச பாவங்களுக்கு பிராயச்சித்தமா இருக்கும். இந்த நல்ல நாளும் அதுவுமா உங்க கையால குழு ஊத்துறதாங்க நல்லது. அப்புறம் என்ன, அண்ணியே சொல்லிட்டாங்க, ஊத்திர வேண்டியதானே. ஊத்திடுறேன். ஏன்னு கேளு. முதல்ல அவங்க கூழ குடிக்கட்டும், அப்புறம் கண்டிப்பா ஏன்னு கேக்குறேன். ஊத்துங்க. இப்ப என்னடா செய்வீங்க? அட பாவி, ஆச்சாளுக்கு படைச்ச கூழ எங்களுக்கு ஊத்து வேணுதான காலையில இருந்து வெயில காத்துக்கிட்டு இருந்தோம். பசியோட இருந்து எங்க வயிற்றுல மண்ணள்ளி போட்ட உனக்கு அந்த ஆத்தா சரியான கூலி கொடுப்பான். இதுல என்னப்பா சந்தேகம்? வினைய விதைச்சவன் வினையத்தான் இருப்பான். 10 பேரோட பசிய போக்குறவன் தெய்வத்தோட இதயத்துல இருப்பான். ஆனா இத்தனை பேரையும் பசியோட விட்டு நீ எங்க இருப்ப தெரியுமா? என் வீட்டுல இருப்பேன். ஏன்னு கேளு. ஏன்னு கேக்குற நாடு கூடிய சீக்கிரமே வருண்டா. மண்ணுல ஊத்துற இந்த கூழ நல்ல மனசோட இவங்களுக்கு ஊத்தாத நீ எல்லாம் ஆத்தாளுக்கு ஏன்டா கூழ வச்சு படைக்கிறீங்க? அத வாங்கிக்கிறதுக்கு வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டத்தை வேற சேர்த்துக்கிறீங்க. எல்லாம் ஒரு மனுஷன். தாயே பராசக்தி, கண்ணம்மா, அம்மாடி, ரொம்ப பசியா வந்திருக்கேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா குடுமா. காமாட்சி பாட்டி வந்திருக்காங்க. பசின்னு கேக்குற அந்த பாட்டிக்கு கொடுக்கறதுக்கு இந்த கூழ தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்னங்க பண்றது? ஆடி கூழ தேடி குடின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கூழ் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. என்ன இன்னைக்கு? கோழிக்கறி, மீன், முட்டை இன்னைக்கு ஒரு அம்சமாவே இருக்கு. திடீர்னு ஒரு கை கால் வரல,
இருக்கு. ஐயோ நான் என்ன செய்வேன்? அன்னைக்கு ஆத்தாளுக்கு படைச்ச கூழ காலால எட்டி வதச்சப்பவே நினைச்சேன் ஆவி மனுஷ பாவத்தை தேடிக்கிறாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மகதம், வேண்டாம். இந்த ஊர் வைத்தியரால குணப்படுத்தக்கூடிய வியாதியா இது? பட்டத்துல இருந்து நல்ல டாக்டரா கூட்டிட்டு வந்து. நாங்க வர்றோமா? மிஸ்டர் மாணிக்கம், எல்லாமே நார்மலா இருக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இந்த வியாதி வந்ததுன்னு எங்களுக்கே புரியல. இருந்தாலும் ஆஸ் ஏ டாக்டர்ன்ற முறையில சொல்றேன், ஒரு 6 மாசத்துல எப்படியாவது உங்களை குணப்படுத்த முயற்சிக்கிறோம். இன்னாவது அக்கிரமா இருக்குது. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச கதையா இருக்குது. கருணை ஊர் காமாட்சி பாட்டி கைப்பட்டா தீராத வியாஜெல்லாம் தீருன்னு ஊர் உலகத்துல இருக்கிறவங்களா இங்க வராங்க. இந்த மச்சு வீட்டுக்காரு என்னடான்னா பட்டணத்துல டாக்டர் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். காசு கொழுப்பு. இப்படி அக்கறமா சம்பாரிச்ச காசு எப்படி செலவாகுங்கிற? இப்படிதான் போவோம். போத நிறுத்துங்க. காமாட்சி பாட்டியை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாம இல்ல. ஆனா இவர் பண்ண அக்கிரமத்துக்கு அந்த பாட்டி காலில் விழுந்து கெஞ்சி கதறினாலும் பைத்தியம் பார்க்க வராதுன்னுதான் நான் கூப்பிடல. மரகதம், பாவத்தை செஞ்ச நானே அந்த பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். வா. தாயே, என்ன மன்னிச்சிடுமா. கிழவி கிழவி எனக்கு கேவலமா பேசுனேன். ஆத்தாளுக்கு படைச்ச கூழ கையால தள்ளி காலால எட்டு வச்ச இந்த பாவிக்கு ஆத்தாலே தண்டனை கொடுத்துட்டாம்மா. நீ மனசு வச்சா விளங்காத என் கைகால் விளங்கும்மா. மனசு வச்சனால தானே நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். எழுந்து. மெதுவாங்க. பார்த்து. பாவண்டா. ஆமா பாட்டி, நான் இத சொல்லல, நீ செஞ்ச பாவண்டான்னு சொன்னேன். அம்மா, இதையே அடிக்கடி சொல்லிருந்தா இப்படி எல்லாம் வந்திருக்குமா? தப்புதான் பாட்டி, என்னை எப்படியாவது குணப்படுத்திடுங்க பாட்டி. ஆமா, உன்னை குணப்படுத்தினா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என் உயிரையே குடுக்குற பாட்டி. உயிரா? அதெல்லாம் வேண்டாம்டா. வேற என்ன கொடுப்ப? என் ஆஸ்தி பாஸ்தி எல்லாமே குடுக்குற பாட்டி. அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, அத உன் நிலத்துல ஓட விடு. அது எவ்வளவு தூரம் ஓடுதோ அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துரு. குடுத்துடுற பாட்டி. வாக்கு மாற மாட்டியே? சத்தியமா மாற மாட்டேன் பாட்டி. கேட்டுக்கம்மா, உன் புருஷன் சத்தியம் பண்ணிருக்கான். நிச்சயமா அவர் கொடுத்துருவாரு. இந்தா, இத நல்லா மென்னு முழுங்கு. என்ன பாக்குற? இப்படி சந்தேகப்பட்டு வேப்பிலை தின்னவங்கதான் வியாதி குணமாகி சந்தோஷமா இருக்காங்க. சாப்பிடு. பாட்டி, 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 எங்க போயிருக்கோம் இந்த நடுராத்திரியில?
ஆத்தாளுக்கு காட்ட வேண்டிய கற்பூரத்தை எனக்கு காட்டுறேன். அப்பம்மா, என்ன பொறுத்த வரையில இது தப்பே இல்ல பாட்டி. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீதான் பாட்டி. என்னங்க எனக்கு கை கால் வந்துருச்சு. நான் அப்பவே சொல்லலைங்க, காமாட்சி பாட்டி வைத்தியம் கண்கண்ட பலன் கொடுத்துருச்சு. ஆமா மரகதம், உண்மையிலேயே அந்த காமாட்சி பாட்டி வைத்தியத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க, அந்த பாட்டிக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நடந்துக்கணும். பாட்டி, இதெல்லாம் என்னுடைய நிலம் தான். இந்த ஆடு என் நிலத்துல எவ்வளவு தூரம் ஓடுதோ அவ்வளவு உங்களுக்கு தான் சொந்தம்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன். வாங்கி முதல்ல ஆடு ஓடட்டும். ராமு, உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த ஆடு என் நிலம் பூரா ஓடிடுச்சு. உன் நிலம் இல்லடா, அவர் நிலம். ஆமா, உங்க நிலம் பூரா ஓடிடுச்சு. அப்படியா பாட்டி? இனிமே இந்த நிலம் பூரா உங்களுக்கு தான் சொந்தம். பாட்டி பாட்டி, ஆடு கூட நாங்களும் தான் ஓடியாந்தோம், எங்களுக்கும் கொஞ்சம் நிலம் கொடுங்களேன்.